ஓம் நம சிவாய. ஒரு நாள் குசுமையின் குமாரனும் மருமகளும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது குமாரன் சுப்ரியனை சுதேகை அரிகையால் பல துண்டுகளாக வெட்டி அப்பொழுதே ஒருவரும் அறியாதவாறு அவற்றை எடுத்துக்கொண்டு குசுமை சிவபூஜை செய்த லட்சம் சிவலிங்கங்களையும் விடுத்த அந்த திருக்குளத்தில் ஒரு பக்கத்தில் கொட்டிவிட்டு வீட்டிற்கு வந்து ஒன்றும் அறியாதவளை போல் சயனித்துக் கொண்டிருந்தாள். பொழுது விடிந்தது. குசுமை விழித்து எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு வீட்டு வேலைகளை முடித்து சிவபூஜையில் ஈடுபட்டாள். அவள் கணவன் சுதன்மனும் எழுந்து ஸ்நானம் செய்து நித்திய கர்மம் சிவபூஜை முதலானவற்றை செய்து கொண்டிருந்தான். மூத்த மனைவி சுதேகையும் எழுந்தாள். தினமும் வருத்தமாய் இருப்பது போல் இராமல் மன திருப்தியாக வீட்டு வேலைகளில் முனைந்தாள். மருமகள் நித்திரை தெளிந்து எழுந்து பக்கத்தில் சுப்ரியனை காணாமல் இருப்பதையும் இரத்தம் சிந்தி இருப்பதையும் அவயங்களை துண்டித்த துண்டுகளில் சில கீழே விழுந்து கிடப்பதையும் கண்டு அலறி துடித்து மிகவும் துக்கத்துடன் தன் மாமியை கூப்பிட்டு, உன் மகன் எங்கே? பக்கமெல்லாம் இரத்தமயமாக இருப்பது ஏன்? அவய துண்டுகள் காணப்படுவது ஏன் என்று பதறினாள். மூத்தாள் அதை கேட்டு உள்ளூர சந்தோஷப்பட்டும் வெளியே காட்டிக்கொள்ளாமல், ஐயோ அப்படியா முடிந்தது என்று மேலுக்கு அழுதாள். இளையாள் குசுமை தன் மருமகளின் முறைப்பாட்டை கேட்டும் கூட சிவபூஜையை விடாமல் செய்து கொண்டு தியானத்தில் இருந்தாள். எனவே தியானத்தை கைவிடாமலும் மனமிழையாமலும் இருந்தாள். சுதன்மனும் தன் சிவ தியானத்துடன் சிவயோகத்தில் இருந்தான். அவர்களது சிவ தியானம் முடிவதற்கு 2 ஜாமங்கள் ஆயின. அவர்கள் இருவரும் புத்திரன் மடிந்து போனதை தெரிந்து கொண்டு சிறிதும் துக்கப்படாமல், இதுவரை நாம் யாரை உபாசனை செய்து வந்தோமோ அவரை நம்மை திருப்தி செய்ய நம் புத்திரனை எழுப்பித் தர வேண்டும் என்று கருதி மனம் தளராமல் இருந்தார்கள். அவ்விதம் அண்ணலான சிவபெருமான் நம்மை ரட்சிக்காவிட்டால் நமது கர்மானுசாரம் இவ்வளவே என்று எண்ணிக்கொள்வோம். மலர் கொய்பவன் கட்டி கொடுத்த மாலையானது சிறிது நேரத்தில் வாடிவிடுமானால் அதன் தன்மை அதுவே என்று எண்ணுவது போல என்று நினைத்து மௌனமாக இருந்தார்கள். குசுமை வழக்கம் போல தான் பூஜித்த லிங்கங்களை எடுத்துக்கொண்டு திருக்குளத்துக்கு போய் அதில் அவற்றை விட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தாள். அப்போது மூத்தாளால் துண்டித்து எரியப்பட்ட புத்திரன் அந்த குலத்தில் உயிர் பெற்று எழுந்து, அம்மா நானும் வருகிறேன், நான் இறந்து பிழைத்தேன் என்று கூவினான். அதை கேட்டதும் குசுமை முன்பு போலவே மகிழ்ந்தாள். அப்போது சிவபெருமான் அவள் முன்பு தோன்றி, நான் உனக்கு வரம் தருகிறேன். உன் மகனை மூத்தாள் சுதேகையே கொன்றாள். நான் அவனை உயிர்ப்பித்து கொடுத்தேன். அந்த சுதேகையை எனது திரிசூலத்தால் சம்ஹாரம் செய்கிறேன் என்றார். அப்போது குசுமை, சர்வேஸ்வரா, அவள் என் அத்தை, என் கணவரின் பத்தினி, எனக்கு மூத்தவள். அபகாரம் செய்தவர்களுக்கு உபகாரம் செய்வதே உயர்வை தரும். தங்களது தரிசனத்தாலேயே அவளது பாவங்கள் எல்லாம் ஒழியும். அவளுக்கு நல்ல புத்தி உண்டாக்கும். அவளுக்கு தீங்கு செய்வது யுக்தமல்ல என்றாள். அவளை சிவபெருமான் நோக்கி, குசுமையே, இனி ஏதேனும் வரம் வேண்டுமானால் கேட்டுக்கொள் என்றார். அதற்கு குசுமை, எம்பெருமானே, எனக்கு வரம் கொடுப்பதானால் தாங்கள் உலகத்தை காத்தருள்வதற்காக இத்தகைய சுந்தர வடிவத்தோடு இவ்விடத்திலேயே கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். சிவபெருமானும் அவ்வாறே உன் பெயரால் குசுமேஸ்வரன் என்ற பெயரில் இங்கு எழுந்தருளி இருக்கிறேன். நீ சிவலிங்கங்களை விடுத்த இந்த தடாகமே ஓர் ஆலயம் ஆகுக. உங்களுக்கு ஒருவனே புத்திரன். அவன் மூலமாக இந்த வம்சத்தில் அநேக புத்திரர்கள் உண்டாகி அவர்கள் தீர்க்க ஆயுளையும் உடையவர்களாகவும் வித்வான்களும் புத்திமான்களும் தனவான்களும் யாகாதிகாரிகளும் மனைவி புத்திரர்களுடன் கூடியவர்களுமாக விளங்குவார்கள். உன் வம்சம் விருத்தி அடைக என்று வரம் கொடுத்து சிவலிங்க ரூபமடைந்து குசுமேஸ்வரர் என்ற பெயரால் அந்த திருக்குலத்தையே திருக்கோயிலாக கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். சுதன்மனும் குசுமையும் சுதேகையை அழைத்து சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் 101 பிரதட்சணம் செய்ய சொல்லி அவள் கையால் சிவபூஜை செய்வித்து சிவானுகிரகத்தால் அவள் மனதில் இருந்த பொறாமையை போக்கடித்து யாவரும் சுகித்தார்கள். இத்தகைய பிரபாபத்தையுடைய குசுமேஸ்வரரை தரிசித்த உடனேயே சகல பாபங்களும் ஒழியும்.
சுக்லபக்ஷத்து சந்திரன் போல சம்பத்துக்கள் விருத்தியடையும். முனிவர்களே, இதுவரையில் நீங்கள் கேட்ட ஜோதிர்லிங்கங்களின் சரிதங்களை சொன்னேன். இவ்வாறு சூத புராணிகர் சொன்னதும் சௌனகாதி முனிவர்கள் அவரை நோக்கி, மகாத்மாவே, தாங்கள் கூறிய சரிதங்களை கேட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். ஆயினும் மேலும் மேலும் சிவச்சரிதங்களையே நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்றார்கள். சூத முனிவர் ஆனந்தமயமாய் சிவத்தியானம் செய்து சொல்லத் தொடங்கினார். ஓம் நம சிவாய.